Exercise 9.3 question number 2 subdivision 5 பார்க்குறோம். Evaluate the following integral using property of integration கொடுத்துக்கிறாங்க. Given question பார்த்தீங்கன்னா integral 0 to 2 pi sin power of 4x cos cube x dx கொடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பர்ட்டி கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா integral 0 to 2a f of x dx is equal to either 2 integral 0 to a f of x dx ன்னு எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணோம்னா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். அதாவது if f of 2a minus x is equal to f of x ன்னு வரணும். இந்த மாதிரி இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டி ரீட் பண்ணுற பாருங்கள். integral 0 to 2a f of x into dx is equal to இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 2ன்னு வந்துடும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுற 2 கேன்சல், ஏன்னு வந்துடும். f of x dx இது எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல f of x f இந்த அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட் ஆட் பண்ணுங்க. 2a + 0 2aன்னு வந்துடும். எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு f of xன்னு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ப்ராப்பர்ட்டி தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல கிவன் கொஷினில் இந்த இன்டெக்ரல் டிஎக்ஸை விட்டுட்டு உள்ளுக்கிட்ட மட்டும் எடுத்துக்கிறேன், f of xன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், f of x is equal to given கொஷின் அது sin power of 4x cos cube x. இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது sin x the whole power of 4, இது என்ன பண்ணலாம், இதை cos x the whole power of cubeன்னு மாற்றிக்கலாமா? முதல்ல சம்மோட மீனிங் மாறாது. இந்த 4 உள்ள இருந்தால் sin 4x, இந்த 3 உள்ள இருந்தால் cos cube xன்னு வரும். இது என்னது, f of x இது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக என்ட்ரி பண்ணுறீங்க பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். f of இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் இது எடுத்துக்க முடியும். இந்த இது எப்படி என்ட்ரி பண்ணேன், fன்னு போட்டேன். அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டை ஆட் பண்ணுறீங்க. 2a + 0 2a எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இதே சேம் ப்ராசஸ் இங்கே பாருங்கள். நம்ம கொடுத்த கொஷினில் இங்கே 0 to 2a, நம்ம கொடுத்த கொஷினில் 0 to 2 pi அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டை ஆட் பண்ணுங்கள். 2 pi + 0 2 piன்னு வருமா? அப்போ f of 2 pi எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறோமா? இப்படி என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு f of x வரணும். இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன சரிங்கன்னா எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் என்ன பண்ணிக்கிறேன், 2 pi - x. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் 2 pi - x என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், sin of 2 pi - x whole power of 4. இங்கேயும் பார்த்தீங்கன்னா cos எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் 2 pi - x the whole power of cubeன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை குவாட்ரண்ட் வைஸாக நம்ம ரன் பண்ணுறோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா sin of 360 - x. எப்படி 360 வந்தது, பைன்றது 180 × 2 360. ஓகேங்களா? அப்போ sin 360 - x இதை குவாட்ரண்ட் டேபிள் வச்சு நம்ம ரன் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை ரீகால் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும், இந்த 4 குவாட்ரண்ட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பாசிட்டிவ், செகண்டில் சைனு கொசிக்கன் பாசிட்டிவ், தேர்டில் டேனு காட்டு மட்டும் பாசிட்டிவ், ஃபோர்த்தில் காசும் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். மற்றது எல்லாமே பார்த்து நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 90 - θ 360 + θ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில், செகண்டில் 90 + θ 180 - θ, தேர்டில் வந்து 180 + θ 270 - θ, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 270 + θ 360 - θ. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான், ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இப்போ நம்ம கொடுத்த கொஷினில் பாருங்கள், 360 - θ, θன்றது எக்ஸாக இருக்குது. 360 - θ எந்த குவாட்ரண்ட் இருக்கும் பாருங்கள், ஃபோர்த்து குவாட்ரண்ட் இருக்குது. ஃபோர்த்து குவாட்ரண்ட் எது பாசிட்டிவ், காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். அப்போ இது என்னது, சைன் தானே. அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் இந்த குவாட்ரண்ட்டில். அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், மைனஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடுங்க. 360ன்றது என்னது, ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் ஆகும்போது ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ நல்லா சைன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே எக்ஸு, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 4. இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸாக இங்கே செய்ய போகிறீங்க. அகைன் அதே தான், 360 - θ, θன்றது எக்ஸு. அப்போ 360 - θன்றது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபோர்த்து குவாட்ரண்ட் எது பாசிட்டிவ், காசும் சீக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ். இங்கே என்ன இருக்குது, காசு தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அடுத்தது 360ன்றது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் இருக்கும்போது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ காசுன்றது காசாக தான் வரும். ஸோ இந்த காஸ் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணுங்கள், the whole power of cubeன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன கிடைக்க பாருங்கள், பவர் என்ன இருக்குது, 4. 4ன்றது ஈவன் நம்பர். அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும்.
அப்போ இதை எப்படி போடலாம்னா இதை sin 4xன்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். இது என்ன ஆகும்னா இது கியூப் உள்ள வந்துடும், cos கியூப்னு எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த sin power of 4x cos cube x என்னது f of x. இங்கே பாரு, இது இதோட கண்டினியூஷன் f of 2π minus x. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வருது பாருங்கள், f of 2a minus x is equal to f of x. இங்கே பாருங்கள் f of 2π minus x is equal to f of x. கரெக்டாக மேட்ச் ஆகுதா? இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கிவன் கொஷினை இன்டகரலை இந்த ஸ்டைலுக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிவன் கொஷின் எடுத்துங்க. கிவன் கொஷின் அது இன்டகரல் 0 to 2π sin 4x cos cube x into dx. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியும், ஏன்னா நான் இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி வைஸாக அப்ளை பண்ணுறப்போ இங்கே என்ன சொன்னேன், 2ஆல் இன்ட்டு பண்ண சொன்னேன். அதே மாதிரி இங்கே 2ஆல் இன்ட்டு பண்ணுறேன். இன்டகரல் 0 to இங்கே 2ஆல் டிவைட் பண்ண சொன்னேன். இங்கே பை 2ன்னு போட்டிங்கன்னா 2 to கேன்சல் ஒன்லி a. அதே மாதிரி இங்கே 2ன்னு போடும்போது பை 2ன்னு போட்டு 2 to கேன்சல் ஒன்லி பைன்னு வந்துடும். அண்ட் f of x இதுதான். ஸோ இந்த இதில் sin power 4x அண்டு cos cube x dxன்னு என்ட்ரி பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். வித்தவுட் இன்டகரல் நம்ம யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் சம் போடுறோம், வேறு எதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கே ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இன்டகரல் 0 to 2a f of x dx is equal to 0. இது 0 வருதுன்னா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. எப்படின்னா f of 2a minus x is equal to minus f of xன்னு கிடைக்கணும். இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் தான். f அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2a எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிதுன்னா இந்த இன்டரோட வேல்யூ என்ன பண்ணலாம், 0ன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? இது ப்ளஸில் கிடச்சிதுன்னா இதை யூஸ் பண்ணுறோம். நமக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சா இந்த இன்டரோட ஆன்சரு 0ன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே செஞ்ச சேம் ப்ராசஸ் நான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது sin power 4x அண்டு cos cube xன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு செஞ்ச அதே சேம் ப்ராசஸ் தான். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மாற்றிக்கலாம். எப்படி போடலாம்னா இது sin x த ஹோல் பவர் ஆஃப் 4 மாற்றிக்கிறேன், இதை cos x த ஹோல் பவர் ஆஃப் க்யூப்னு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இந்த எஃப் அப்படியே வச்சுங்க. 2 எப்படி போடனேன், அப்பர் லிமிட் லோவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணல 2a வந்துடுச்சு. அதே மாதிரி நமக்கு கொடுத்த சம்மில் பையும் 0 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், பைன்னு வந்துடுமா, பை மைனஸ் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த பை மைனஸ் எக்ஸ் எங்கே இருக்குதோ எக்ஸ் இருக்கிறோ அங்கெல்லாம் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சைன் இங்கே பை மைனஸ் எக்ஸ், இதுக்கு மேலே ஹோல் பவர் ஆஃப் 4, அதே மாதிரி காஸ் எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் ஆஃப் கியூபு. இப்போ பாருங்கள், sin of 180 minus theta, thetaன்றது x, பைன்றது 180. கோட்ரன் டேபிள் சார் ரன் பண்ணுறீங்க. 180 மைனஸ் theta எங்கே இருக்கும் பாருங்கள். 180 மைனஸ் thetaன்றது எந்த கோட்ரன், செகண்ட் கோட்ரன். செகண்ட் எது பாசிட்டிவ், சைனு கொசிகன் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றெல்லாம் நெகட்டிவ். நமக்கு என்ன இருக்குது, சைன் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அடுத்தது 180 இது ஈவன் நம்பர், ஃபங்க்ஷன் மாறாது. அப்போ இந்த சைன் எக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிடலாம், ஹோல் பவர் ஆஃப் 4. அதே மாதிரி காஸ் ஆஃப் 180 மைனஸ் theta, 180 மைனஸ் thetaன்றது செகண்ட் கோட்ரன். செகண்ட் எது பாசிட்டிவ், சைனு கொசிக்கு மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் நெகட்டிவ். நமக்கு என்ன இருக்குது, காஸ், அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ். 180 இது 180 போது ஃபங்க்ஷன் மாறாது, காசாக தான் இருக்கும். இதெல்லாம் காசுன்னு என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஆங்கிள் எக்ஸு ஹோல் பவர் ஆஃப் கியூபு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 உள்ளே வரும். அப்போ என்ன போடலாம்னா இது சைன் பவர் 4x, இது காஸ் பவர் ஆஃப் கியூப் எக்ஸு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் என்ன இருக்குது, ஆன் நம்பர் இருக்குது. ஆன் நம்பர் இருக்கும்போது மைனஸாக தான் இருக்கும். இது ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் ஃப்ரண்ட்டில் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் பவர் ஆஃப் 4x காஸ் கியூப் எக்ஸ் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, சொல்லி எஃப் ஆஃப் எக்ஸ். இது எதோட கண்டினியூஷன், எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸோட கண்டினியூஷன். இங்கே பாருங்கள், எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்படி இருந்ததுன்னா இந்த இன்டர்வல் வேல்யூ என்னது, 0ன்னு அர்த்தம். அப்போ இதோட இன்டர்வல் வேல்யூ என்னது, 0. ஓகேங்களா? ஸோ அப்போது இதோட வேல்யூ 0னா ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது. அப்போ 2 to 0 0ன்னு வந்துடும்.
அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்னென்னா 0ன்னு வந்துடும். ஸோ இதில் வந்து தேர்ஃபோர் இன்டெக்ரல் 0 to 2 pi sin power of 4x cos cube x dx is equal to the value is 0. ஸோ இதுலேருந்து சம்மை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எங்குமே இன்டர்வியூ பண்ணவே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி தான் சம்மையை முடிச்சிக்கிறோம். இது கூட ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கறதுனால கஷ்டமாக இருக்குமா தோணும். கஷ்டம்லாம் ஒன்று விட ரொம்ப ஈஸி தான். ப்ராப்பர்ட்டி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுற பாருங்க. integral 0 to 2a f of x dx is equal to 2 integral 0 to a f of x dx. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். f of 2a minus x is equal to f of x நம்ம இதை வந்துடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணி போட்டுடலாம். அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். இது கரெக்டாக f of xன்னு வந்தது. அப்போ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இன்டெக்ரல் 0 to 2a f of x dx இங்கே 2ன்னு போட்டேன். அடுத்தது இங்கே 2aன்னு வரும்போது இங்கே ஏன்னு வருது. அதுதான் இங்கே பையின்னு போட்டுக்கிறேன். இதை அப்படியே என்ட்ரி பண்ணியாச்சு. இது என்ட்ரி பண்ணி பின்னாடி அகைன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். இன்டெக்ரல் 0 to a f of x dx is equal to 0ன்னு சொல்ல முடியும். எப்போ சொல்ல முடியும்னா f of 2a minus x is equal to minus f of xன்னு நம்ம காட்டிட்டோம்னா இந்த இன்டோட வேல்யூ 0. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மைனஸ் f of x நான் காட்டிட்டேன். அப்போ கண்டிப்பாக இதோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ 0 ஆயிடுச்சுன்னா 2 into 0 0. அப்போ டோட்டலாக இதோட ஆன்சர் என்னென்னா இந்த இன்டெக்ரோட ஆன்சர் 0ன்னு சொல்லிக்கிறோம். 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி தான். கஷ்டம் ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இதிலே ஒரு எக்ஸாம் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.